ஈரோட்டில் பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருந்து பெட்டகங்களை வழங்கினார். தறிப்பட்டறை தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்ட முதலமைச்சர் ஆட்சி எப்படி நடந்து மக்களிடம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளியான ஈரோடு நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த சுந்தராம்பாள் என்ற மூதாட்டியின் வீட்டிற்கே சென்ற முதலமைச்சர் மருந்து பெட்டகத்தை வழங்கி நலம் விசாரித்தார். இதேபோல பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பயன்பெற்று வரும் வசந்தா என்ற பயனாளியையும் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்தார். தங்களது வீட்டிற்கு முதலமைச்சர் வந்து சென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர். சந்தோஷமா இருக்குங்க, இங்க வந்தது சந்தோஷம். இத்தனை வரைக்கும் இங்க வரலைங்க, நம்ம ஊர் பக்கம் வரல, வந்துட்டு போயிட்டாங்க. அதுவும் எனக்காகத்தான் வந்துட்டாங்க. பரவாயில்ல, முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க, நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்ட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இன்னைக்கு வந்துட்டாரு. இதனிடையே ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் சாலையின் இருபுறமும் திரண்டு முதலமைச்சருக்கு திமுகவினரும் மக்களும் வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் ஈரோடு மேட்டுக்கடை பகுதியில் தறிப்பட்டறைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழிலாளர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது மின் கட்டணத்தை மாதம் ஒருமுறை கணக்கீடு செய்ய வேண்டும் என விசை தறியாளர்கள் கோரிக்கை விடுத்த போது அது பரிசீலனையில் இருப்பதாக முதலமைச்சர் பதிலளித்தார். இதையடுத்து அப்பகுதி மக்களை சந்தித்த முதலமைச்சர் ஆட்சி எப்படி இருக்கிறது என வினவினார். முதலமைச்சருடன் மக்களும் குழந்தைகளும் படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதன் பின்னர் ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் மறைந்த எம்எல்ஏ EV.K.S. இளங்கோவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டம் குறித்து வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ஈரோட்டின் பாதை 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டிற்கே வழிகாட்டுவதாக அமையும் எனவும் இலக்கு 200 என்பதில் ஈரோட்டின் பங்கு இணையற்றதாக இருக்க வேண்டும் என்பதையும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து ஈரோடு வேப்பம்பாளையத்தில் நடந்த முன்னாள் எம்எல்ஏ VC சந்திரகுமாரின் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மணமக்களை வாழ்த்தினார். இன்று ஈரோடு புறநகர் பகுதியான சோலாரில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கும் முதலமைச்சர் 951 கோடி ரூபாய் மதிப்பிலான 559 திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து 133 கோடி மதிப்புள்ள 222 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 284 கோடி ரூபாய் மதிப்பில் 50,088 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார்.